பேர் என்னடா? குரு. எந்த ஊரு? ஆரணி. ஆரணில இருந்து இங்க ஏன் வந்து? சும்மா திட்டினாங்க. யார் திட்டினாங்க? எங்க அப்பா. எத்தனை நாளா நீ விழுப்புரம்ல இருக்க? ஒரு வாரமா. ஒரு வாரமா இருக்க. எங்க தங்கி இருக்க? கிரவுண்ட்ல. கிரவுண்ட்ல தங்கி இருக்கியா? சாப்பாடுலாம் பல்லார் கோயில் பசார். வள்ளலார் கோயில போய் சாப்பிடுவா? அன்னதானம் சாப்பிடுவியா? 3 வேளையுமே. தூங்குறதுலாம் எங்க தூங்குவ? அந்த கிரவுண்ட்ல. கிரவுண்ட்ல. ஒரு வாரமா நீ தனியா தான் கிரவுண்ட்ல தான் இருக்கியா? ஆமா. அவனை ஊருக்கு கூட்டு போய் விடுறேன். இனிமேல் இது மாதிரிலாம் கோச்சுட்டுலாம் வரக்கூடாது. சரியா? உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ எடுத்து. அப்பா பேர்ல இருக்காரு. அம்மா பேர் என்ன? ராணி. நாமெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அடி வாங்குவோம், எவ்வளோ திட்டு வாங்குவோம். பட் அதெல்லாம் அப்படி தொடச்சி போட்டு அப்படியே போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களை இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே கண்டிக்க முடியல. ஏன்னா டக்குன்னு வேறு மாதிரியான முடிவு எடுத்துடுறாங்க. அப்படி தான் இந்த பையன் தன்னோட ஊரில் இருந்து தான் அப்பா அம்மா திட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதே இடத்துல இருந்திருக்காரு. இவரை ஒரு நல்ல உள்ளம் போய் சந்திச்சிருக்கு. இந்த வீடியோவை வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம் அப்படிங்கிற இந்த ஐடியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் போடும்போது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து சிறுவர்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கண்டிச்சாலும் கோச்சுக்கிட்டு தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மையிலேயே அதுதானங்க, நம்ம குழந்தைங்களை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொல்ற விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னாதான் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு புரியுது. கொஞ்சம் கண்டிச்சாலுமே அவங்க அப்படியே வேற மாதிரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லையா, நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது கிளம்பிடுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தை ஒரு வாரமா ஒரு இடத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு கிரவுண்ட்ல தங்கி இருந்து வெளியில கொடுக்குற அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வாரமா இப்படியே இருக்கிற இந்த குழந்தைய இவர் போய் சந்திச்சு, நீ எங்க இருந்து வந்திருக்க, உன் ஊர் எது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, நான் கொண்டு போய் உன்னோட ஊர்ல விட்டுறேன், நீ அங்க இனிமே பத்திரமா இரு, இனிமே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு குழந்தைய பார்த்தோமா ஓகே ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுக்குறாரு. கூட்டிட்டு போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமா தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டு கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவரோட நம்பரும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. இப்படியா இந்த வீடியோ முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு குழந்தைங்களா யாருமே அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. மறக்காம பிஹேவ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.